10 நிமிடங்களில் நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கிறது. இந்த கருத்தரங்கு 3 நாள் கருத்தரங்கு ஆரம்பிப்பதற்கு நான் முதலிலே CMK ரெட்டி அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். அடுத்தது நம்ம வீடு வசந்தபாடு ரவி அவங்க வீட்டுக்கு சென்றேன். அடுத்தது உட்லண்ட்ஸ் ரவி ஐயா அவருடைய ஹோட்டலுக்கு சென்றேன். எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. சென்னையிலே இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிகவும் முக்கியமாக இருந்தது சென்னையில் இருக்கின்ற போகநாடு ரெட்டி நல சங்கம். ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவர்கள் தங்களுடைய குடும்ப விழாவாக ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதே போன்று அருணை நண்பர்கள் ரெட்டி சங்கம் அந்த உறுப்பினர்களும் இந்த விழாவை நல்லபடியாக நடத்தியிருக்கிறார்கள். இதில் 3 நாள் நடந்த இந்த கருத்தரங்கிலே முதல் நாள் என்ன நடந்தது, 2ஆவது நாள் என்ன நடந்தது, 3ஆவது நாள் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறார்கள். யார் யார் வந்தார்கள், என்ன பேசினார்கள் என்பதை அவர்கள் சுருக்கமாக சொல்ல இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நான் ரவிச்சந்திரன் அவர்களையும் அப்பாசாமி ரெட்டி அவர்களையும் அப்பாசாமி ரெட்டி அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஆனந்த் அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். 3 மாத கனவு ஆனந்த் சார் வாங்க. இரவு பகலாக அவர்கள் முன்னின்று எனக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் நான் டேக்பான் சார்பாக மிகவும் நன்றியுடன் நான் நினைத்து பார்க்கிறேன். இரவு பகலாக அடிக்கடி கான்ஃபரன்ஸ் காலு, அடிக்கடி ஜூம் மீட்டிங்கு எல்லாத்தையும் போட்டு எங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்க. அவங்கள நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியோடு நான் அவர்களை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டு டாஸ்க்கு சார், டிஃபிகல்ட்டு டாஸ்க்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் கமிட்டியில் அட்வொகேட் ரவிச்சந்திரன் ரெட்டி அவர்கள், நான் காலையிலேருந்து அவங்கள ஐயா வாங்க சரி, ரவிச்சந்திரன் ரெட்டி அவர்கள், ராமதாஸ் ரெட்டி அவர்கள் இவங்கெல்லாம் ஒழிச்சு கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தி என்னென்னா, இந்த 3 நாளில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்திகள் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ, என்ன உங்களுக்கு தங்குவதற்கு வசதி செய்து கொடுக்க முடியுமோ, என்ன உங்களுக்கு வயிறார உணவு கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்திருக்கிறோம். நிறை இருந்தாலும் பாராட்டுங்கள், குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்கிறோம். உங்கள் அத்தனை பேருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை நின்று சொல்வதை விட உங்கள் பாதங்களில் பணிந்து சொல்கிறேன்.